தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி கணக்கை புள்ளி விவரங்களோடு வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு சலீம். நம்ம தமிழக சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை நம்ம தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த முறை ஒன்று திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று சீமானு தனித்து களம் காண்கிறார், விஜயும் தனித்து தற்பொழுது வரை களம் காண்கிறார். கூட்டணி யாரும் இது வரைக்கும் அமையலை. கூட்டணி முடிவு செய்யாதவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் தேமுதிக, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ். இவங்க எந்த பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது இதுவரை தெளிவில்லாமல் இருக்குது. தமிழகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு கால அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் டிசைடிங் ஃபேக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த டிசைடிங் ஃபேக்டரானது 6% தான். யார் ஆட்சி செய்ய போகிறா, யார் எதிரணியில் உட்கார போகிறா அப்படிங்கிற முடிவு செய்கிறது இந்த 6% தான். சரி, இப்போ நாம் அந்த கூட்டணி கணக்கை ஒரு முறை பார்ப்போம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளில் எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குன்னு பாருங்கள். முதல்ல நான் ஓவரால் பிக்சர் சொல்லிடுறேன், பிறகு ஒவ்வொரு கட்சி எப்படி வாக்கு வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள். இந்தியா கூட்டணி, அதாவது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி 45.38%. இவங்களை காட்டிலும் 6% குறைவாக வாங்கியிருக்கிறது என்டிஏ கூட்டணி. அதிமுக, பாஜக, பாமகலாம் இப்போ ஒன்றாகத்தான் களம் கண்டார்கள். அடுத்த தேர்தலில் தான் அதிமுக பாஜக கிட்டேருந்து விலகிட்டாங்க, நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி. அந்த கணக்குக்கு அப்புறம் வருவோம். ஒன்றாக இப்பொழுது இருக்கிற மாதிரியே அப்பொழுதும் ஒன்றாக களம் கண்டார்கள். அப்பொழுது 2 கூட்டணிக்கும் பிரதான வித்தியாசம் 6% என்பது தெரிகிறதா? இங்கே பாருங்கள். இந்தியா கூட்டணியில் ஒவ்வொரு கட்சி வாரியாக பார்க்கலாம். திமுக 37.7%, காங்கிரஸ் 4.27%, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாகட்டும் தலா 1% கையில் வச்சுருக்காங்க. முஸ்லீம் லீக் 0.5% கையில் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தம் 45.38%. அதே என்டிஏ கூட்டணியில் பாருங்கள், அதிமுக 33.29%, ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அதிமுக கையில் வைத்திருக்கிறார்கள். பாஜக 2.62%, பாமக 3.80%, மொத்தம் 39.71% இருக்கிறார்கள். அப்படியே மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கு வங்கி கையில் வைத்திருக்கிறார்கள், 6.58%. அமமுக இந்த முறை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. தேமுதிக யார் பக்கம்னு இன்னும் அவங்க அறிவிக்கலை. மக்கள் நீதி மையம் திமுக பக்கம் இருக்காங்க. அப்போ இவங்க சமன் செஞ்சிடறாங்க. அமமுகவை மக்கள் நீதி மையம் சமன் செய்கிறது. அமமுக என்டிஏ பக்கம், மக்கள் நீதி மையம் இந்தியா கூட்டணி பக்கம். அப்படி இருக்கும்போது தலா 2.5% வச்சுருக்காங்க. சரி, இதுதான் கணக்கு. அடுத்ததாக நம்ம நாடாளுமன்ற தேர்தலில், இதுக்கு அப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் மக்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அங்கேயும் இதே 6% டிஃப்ரென்ஸ் வரும். ஒரே வித்தியாசம் என்னென்னா அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே போய் இப்போ மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. சரி, அந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் நேச்சுரலாகவே காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி, பாஜக கட்சி தேசிய கட்சி, இவங்களோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கும், திராவிட கட்சிகளுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கும். இப்போ நம்ம அடுத்த கார்டுக்கு போகலாமா? 2024 நாடாளுமன்ற தேர்தல்களுடைய முடிவுகள் பாருங்கள். அப்போ பிரிஞ்சு, அதாவது திமுக கூட்டணி கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த கூட்டணியில் இருக்கவங்க அந்த கூட்டணியை விட்டு போகலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இந்த முறையும் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு என்று நாம் எதையும் சொல்லிவிட முடியாது. அந்த வகையில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட அதே வாக்கு சதவிகிதத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ சுமார் 46% வச்சுருந்தாங்க அப்படின்னா 2021 தேர்தலில், 2024 தேர்தலில் 46%, 1% கூடுதலாக வாங்கியிருக்காங்க. சரி, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். திமுக 26.93%, காங்கிரஸ் 10.67%. அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் 1%லேருந்து அதிகரித்து கிட்டத்தட்ட ஒரு 2.25%, 2.5%க்கு வந்திருக்காங்க. மதிமுக 1.5%, முஸ்லீம் லீக் 1.17%. இப்படியாக மொத்தம் 46.97%. அதிமுக கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னா அந்த கூட்டணியில் பாஜக இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜக இந்த பக்கம் அவங்களுடைய வாக்கு வங்கியை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் உயர்த்தி இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை 20.46%. தேமுதிக அப்போ அதிமுகவோடு களம் கண்டார்கள், 2.5% கையில் வச்சுருக்காங்க, மொத்தம் 23.05%. இந்த பக்கம் பாஜக 11.24%. பாமக ஸ்டாண்டர்டாக ஒரு 4% வாக்கு வங்கியை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த முறை பாமக பிரிந்திருக்கிறது. ஒரு தரப்பினர் அன்புமணியோடும் மறுதரப்பினரும்
ராமதாஸ் அவர்களோடும் பயணிக்கிறார்கள். அன்புமணி பாஜகவோடு பயணிக்கிறார். திரு ராமதாஸ் அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. சரி, தமாக அவங்க ஒரு 1% வச்சுருக்காங்க. அமமுக அவங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு பாருங்கள், ஒரு 1% தான் கையில் வச்சுருக்காங்க. மற்றவைன்னு பார்க்கும்போது 1%, மொத்தம் 18.28. இந்த 18ஐயும் அந்த 23ஐயும் நாம் கூட்டணும் அப்படின்னா 41 வருது. 41க்கும் 47க்கும் வித்தியாசம் ஒரு 6%. தேமுதிக அன்டிசைடட். ஆனால் இவங்க அதிமுக இப்போ உள்ளே வந்துட்டாங்க, அதனால் ஒரு 20% கொண்டு வராங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு 6% தான் அங்கே மிகப்பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருப்பது நமக்கு தெரிகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் தன்னுடைய வாக்கு வங்கி 2% அதிகரிச்சிருக்காங்க. 8.20%. மற்றவர்கள் ஒரு 2.5% கையில் வச்சுருக்காங்க. நோட்டா 1% நம்ம தமிழ்நாட்டில். இதுதான் தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்கு. இப்பொழுது புது வரவாக விஜய் இருக்கிறார். விஜயின் வரவு அந்த 6% வித்தியாசத்தில் தான் எந்த கட்சி ஆளும் கட்சி, எந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. விஜய் யாருக்கு சேதத்தை அதிகம் செய்யவிருக்கிறார்? கிட்டத்தட்ட எல்லாருடைய வாக்கு வங்கியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் விஜய்க்கு போவோன்னு தெரியுது. ஆனால் யாருடைய வாக்கு வங்கியை அதிகமாக விஜய் சேதம் செய்வார் என்று பார்க்க வேண்டி இருக்கிறது. நாம் தமிழருடைய இந்த வாக்கு வங்கி என்னாக போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல் திரு திருமாவளவர் அவர்களுடைய வாக்கு வங்கி, திமுகவுடைய வாக்கு வங்கி, அதிமுகவுடைய வாக்கு வங்கி, இதெல்லாம் எத்தனை சதவிகிதம் பேர் அங்கிருந்து விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். அதை பொறுத்து இந்த 4 முனை போட்டியில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற டிசைடிங் ஃபேக்டராக அது இருக்கும். நிச்சயமாக விஜயனுடைய வரவு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய தாக்கமானது எந்த கட்சியை அதிகமாக பாதிக்கவிருக்கிறது, இதன் மூலமாக எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க உதவும் என்பதை உற்று நோக்குகிறார்கள் தமிழக மக்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.